இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்கும் எண்ணம் தங்களுக்கு கிடையாது என்று பன்னீர்செல்வம் ஆதரவு அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையீடு செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏதோ நாங்க இரட்டை இலையை முடக்க விரும்புகிற மாதிரி ஒரு கருத்தை தவறாக ஊடகங்கள் மூலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது மீண்டும் முறையான வழியில் நடக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தேர்தல். நாங்கள் கேட்கறது இரட்டை இலை முடக்கணும்னு கேட்கல. இரட்டை இலையை புரட்சித் தலைவர் உருவாக்கிய சின்னம், அம்மா அவர்கள் மீட்டெடுத்த சின்னம். அந்த சின்னத்தை முடக்கணும்னு எந்த மதிக்கட்டவனும் கேட்க மாட்டான். இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு கிடைக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வசம் இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு தேர்தல் மூலம், சுதந்திரமான தேர்தல் மூலம் 1,62,62,00,000 வாக்காளர்களும் வாக்களித்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு அனுமதி கேட்டு தான் அதை எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் நடத்தப்பட வேண்டும். ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி அதை ஓவர்சீ பண்ணி நடத்தணும். இதுதான் நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கையை தவிர இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கேயும் கேட்க